ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நோட்டீஸ் போர்டில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக போய் ஆடியோ கேளுங்க, அந்த மெசேஜஸை பாருங்கள். அதாவது இந்த ஒர்க் நம்ம ரொம்ப நாளாக மெயில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கோம். அதாவது என்னுடைய ஐடி பிளாக் ஆகிடுச்சு, அதை அன்பிளாக் எடுத்து விடுங்க. அதுக்கான ரெக்வஸ்ட் கரெக்டாக மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க. அந்த ஃபார்மெட்டில் நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃபார்மெட்டில் மெயில் அனுப்பிச்சவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அது பண்ணலை அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைம். இவ்வளோ நாள் நமக்கு டைம் கொடுத்தாங்க, நமக்கு நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைம். அதுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக எஸ்பிஓ டிவிஎம்எயிலுக்கு அந்த ஃபார்மெட்டில் மெயில் அனுப்புங்க. அதே மாதிரி ஐடி ட்ரான்ஸ்ஃபர். ஒரு மெம்பர் எனக்கு ஐடி வேணாம், என்னுடைய ஐடியை இன்னொரு மெம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களும் கரெக்டாக அந்த ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃபார்மெட்டில் அவங்க நேமு, ஸ்டாஃப் ஐடி எல்லாம் கொடுத்து, நீங்கள் யாருக்கு சேஞ்ச் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து கரெக்டான ப்ரூஃப் கொடுத்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஸ்பிஓ டிவிஎம்க்கு மெயில் அனுப்புங்க. ஓகேங்களா? அதுவும் கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இஷ்யூ எல்லாமே நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் மெயில் அனுப்பி முடியணும். அதுக்கப்புறம் மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பதில் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயில் ஐடி சேஞ்சிங். நான் மெயில் ஐடி தப்பாக கொடுத்துட்டேன், என்னுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துட்டேன், அது மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே சார் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டில். அந்த ஃபார்மெட் பிரகாரம் கரெக்டான முறையில் நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைமு. அடுத்தது ரீஃபண்ட் அண்ட் ரிஜெக்ட் கேன்சல். ரீஃபண்ட், அதாவது நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க ரீஃபண்ட் கேட்டு மெயில் அனுப்புனா நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைமு. அதே மாதிரி அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணாமல் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆனாலும் எனக்கு எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது, நான் தெரியாமல் ரீஃபண்டு கேட்டுட்டேன், ஆனாலும் நான் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்களும் எஸ்பிஓ டிவிஎம்எயிலுக்கு அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக மெயில் அனுப்புங்க. அடுத்தது ஓல்டு பல்க் ஐடி சஸ்பெண்ட். ஏற்கனவே ஆரம்பத்தில் பல்க் சஸ்பெண்ட் ஆகிருந்தது, அதுக்கு சார் ஒரு ஃபார்மெட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ரூஃபோட கரெக்டாக மெயில் அனுப்ப சொல்லி அந்த மெயில் கரெக்டாக அனுப்பிச்சிருந்தீங்கன்னா கிளியர் ஆகிருக்கும். இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் எஸ்பிஓ டிவிஎம்எயிலுக்கு அந்த ஃபார்மெட்டில் கரெக்டான ப்ரூஃபோட நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இந்த எல்லா இஷ்யூவுமே நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைமு. அதுக்கப்புறம் நமக்கு கிளியர் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆடியோ கேட்டுட்டு எல்லாமே அந்த ஃபார்மெட் பிரகாரம் ஏற்கனவே நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபார்மெட்டுமே அதை பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நமக்கு நாளைக்கு ஈவினிங் வரையும் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் போர்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.